ஹாய் படிஸ் இஸ் நவீன் வாய்ஸ் ஒவ்வொரு புதுசாக சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்பிரிட் ஃபிங்கரோட 7th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஹீரோயினுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் ஹீரோயினை ஃபாலோ பண்ணி போயிட்டுருப்பாரு. ஆனால் நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணுறது ஹீரோயினுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே ஹீரோயின் இருப்பாங்க. 2 பேரும் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டுருப்பாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் திரும்பி பார்ப்பாங்களா, நம்ம ஹீரோயின் பார்த்ததை பார்க்கவும் நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவார். அந்த ஒரு ரணகாலத்துலேயும் நம்ம ஹீரோ, டார்லிங் நீ ரொம்ப நல்லா அழகா இருக்க அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆவாங்க. என்னடா ஹீரோயின் இப்படி ஷாக் ஆகுறாங்க அப்படின்னு தான் நானும் பார்த்தேன். கடைசியில் பார்த்தா ஹீரோயினோட அம்மா அந்த சைடு வருவாங்க. ஹீரோயினுக்கு தான் அவங்க அம்மானா ரொம்பவே பயமே. உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு புதர் இருக்கும்ல, அதுக்குள்ளே போய் மறைஞ்சிக்குவாங்க. நம்ம ஹீரோ மட்டும் அங்கே போஸ் கொடுத்து நின்றுட்டு இருப்பானா, டேய் நாயை விட்ட மாட்டி விட்டுரு போல வாட போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் கூட இழுத்து வச்சு மறைச்சி வச்சுக்குவாங்க. அப்படி ஹீரோயின் 2 பேர் புதரில் மறைஞ்சிருப்பாங்களே, அப்போ நம்ம ஹீரோவோட கை ஹீரோயினோட செஸ்ட் மேலே பட்டுரும். அப்போ நம்ம ஹீரோயினோட இதயம் ரொம்ப வேகமாக துடிச்சிட்ருக்கும். அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு ரியலைஸ் ஆகும், சரி இவனை எதுக்கு இங்கே நம்ம கூட்டு மறைய வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு இதாகுமா, சரி இங்கேருந்து போயிடல எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமாக அங்கேருந்து கிளம்புவாங்க. ஏன் இங்கேருந்து போகாத அப்படின்னு நம்ம ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சிக்குவான். எனக்கு தெரியும் நீ இப்படி அப்செட்டாக இருக்கிறதுக்கு நான் தான் காரணம்னு. ஆனால் நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். நீ ப்ளூவை லவ் பண்ணுறேன், ப்ளூவை உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நேற்றுக்கு நைட்டு நீயும் ப்ளூவும் பேசிகிட்டு இருந்தீங்க. ஆனால் என்ன பேசிகிட்டு இருந்தீங்கன்னே தெரில. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீ அவனை பிடிக்காதுன்னு தான் சொல்லணும். நீ என்னை தான் லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஹீரோ பேசலாம் கேட்கும் நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துடும். என்னடா நினச்சிட்ருக்க, எனக்கு அந்த ப்ளூவை தான்டா பிடிச்சிருக்கு, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைடா அப்படின்னு ஹீரோயின் நல்லா கத்தி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோவால் நம்பவே முடியல. இப்படி தன்னை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ப்ளூவை தான் பிடிக்குன்னு சொல்லியிருப்பாள். அந்த வார்த்தைகள் நம்ம ஹீரோவுக்கு அப்படியே மறுபடியும் ஹீரோயின் சொல்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தவங்கள்ட்ட போய் நீ தான் லவ் பண்ணணும், என்னை பிடிச்சிருக்கு நீ சொல்லணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல சொன்னால் யாராக இருந்தாலும் கத்த தானே செய்வாங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோயினும் ஹீரோவை பிடிச்சி கத்திட்டு அந்த இடத்த விட்டு போயிருப்பாங்க. ஒரு பக்கம் ப்ளூ மின்ட்டு தான் காட்டுறாங்க. ப்ளூ மின்ட்டுக்கு இடையில இப்போ கொஞ்சம் நிலைமை சரியில்லாத மாதிரி இருக்கும். எனக்கு ஆரம்பத்துலேருந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஆனால் எல்லா எதிர்பார்ப்புகளும் நம்ம நினைக்கிற மாதிரி நடந்துறது கிடையாது. நம்ம இந்த மாதிரி தான் நடக்கணும்னு நினைப்போம். ஆனால் அந்த மாதிரி அது நடக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே இருக்காது. அது நடந்தும் முடியாது. நம்ம 2 பேத்துக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப் வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே முடிஞ்சு போயிருமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதையும் தாண்டி ஒரு புனிதமான இடத்துக்கு போகணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாரோட எதிர்பார்ப்பும் நம்ம 2 பேர் ரொம்ப லவ்வர்ஸாக சுற்றிட்டு இருக்கோம்னு தான் நினச்சிட்ருக்காங்க. அவங்களோட எதிர்பார்ப்பை நான் உண்மையாக்கணும்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி நம்ம மின்ட் ப்ளூ கிட்ட கேட்பா. நானும் உன்னை ஃப்ரெண்டாக மட்டும் பார்க்க கிடையாது, அதையும் தாண்டி என்னோடய லவ்வரை தான் நான் பார்க்குறேன். நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ப்ளூவும் டேரெக்டாக மின்ட்டை சொல்லிடுவான். இப்போ மின்ட்டும் ப்ளூவும் தங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய காதலை 2 பேர்த்துக்கு இடையில ஷேர் பண்ணிக்குவாங்க. ஒரு வழியாக மின்ட்டுக்கும் ப்ளூக்கும் இடையில இருந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கும். ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருப்பாங்களே, பெட்டில் படுத்துட்டு அவங்க பாட்டுக்கு பைத்தியக்காரி மாதிரி கத்தி கத்தி சிரிச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு அழுக ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஹீரோவும் ஹீரோயினும் சண்டை போட்டிருப்பாங்களே, அதில் டென்ஷன் ஆனவங்க இப்படி தாங்க முடியாமல் இப்படி கத்திட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருப்பான். தன்னை பிடிக்கல, ப்ளூவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோயின் கதையை சொல்லியிருப்பாங்களே, இன்னமும் அந்த வார்த்தைகள் நம்ம ஹீரோ காதில் விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த வார்த்தைகளை நம்ம கேட்கக்கூடாது, கொஞ்சம் தியானம் பண்ணால் நமக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ மெடிடேஷன் பண்ணிகிட்ருப்பான். அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருப்பாங்களே, பக்கத்துலேயே உட்காந்து வீடியோ கேம் விளாண்டுட்டு இருப்பாங்க. நல்லா தான் மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருப்பான். திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஹீரோ அங்கேருந்து வேகமாக ஓடி வெளியில் போய் அங்கே இருக்கக்கூடிய காம்பவுண்ட் சோர் மேலே ஏறி நான் கீழே குச்சி சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருப்பான். வீடியோ கேம் விளாண்டுட்டு இருந்த ஹீரோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இதை நோட் பண்ணிடுவாங்க. டே என்னடா பண்ணி தொலைல, செத்துக்கிட்டு தொலைஞ்சிடாத, கீழே தொலைடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கீழே பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட சண்டை போட்டிருப்பாங்களே, அதனால் அப்படியே அப்செட்டாக இருப்பாங்க. என்னைக்கு இல்லாத அதிசயமாக போய் அம்மா அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட கேட்பாங்களா. அவங்க அம்மாக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த பொண்ணு அவ்வளோக்கா செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு இருக்காது, இதோட ஆட்டிடியூட் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும். என்னடி என்னைக்கு இல்லாத புதுசாக என்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்க, இந்த மாதிரி இருக்கிற ஆள் இல்லையே நீ, வர வர உன்னோட போக்கே சரியில்லை,
அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அம்மா வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயினோட அம்மாவ பொறுத்தவரைக்கும், அவங்க சொல்றது தான் சரி. அவங்க சொல்ற மாரி தான் எல்லாமே நடந்துக்கணும். அவங்க விருப்பப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி செய்ய சொல்லுவாங்க. ஆனா, அது நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்குதா அப்படிங்கிறது கூட கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அத வந்து செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துவாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு வந்ததுக்கு பின்னாடி தான் ஓரளவு ரிலாக்ஸ் ஆவாங்க. அதான் ஹீரோயின் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்க கூட பேசும்போது தான் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஹீரோயின் கிளாஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கிளாஸ்மேட்ஸும் வந்து ஹீரோயின சுத்தி இருப்பாங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே போஸ் குடுப்பாங்களா, அதெல்லாம் ரொம்ப அழகா வரைஞ்சிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹீரோவுக்கு வந்து சாப்பிடறதுக்கு ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு ஹீரோவ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வருவாங்க. ரூம் டோர வந்து தட்டுவாங்க. ஆனா ஹீரோ வந்து ரெஸ்பான்ஸ் பண்ற மாரி தெர்ல. ரொம்ப நேரம் தட்டி பார்ப்பாங்க. பேச்சு சவுண்டே வந்து கேட்காதா? ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உள்ள போய் பார்ப்பாங்க. கடைசில பார்த்தா நம்ம ஹீரோ வந்து தரையில மயங்கி கிடப்பான். இத பார்த்தோனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் "டேய் என்னடா ஆச்சு?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஃபேஸ வந்து தட்டி எழுப்புவாங்க. நல்ல வேளை ஹீரோக்கு ஒண்ணும் ஆகல. ஜஸ்ட் மயக்கம் தான் போட்டிருப்பான் போல. "எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. திடீர்னு மயங்கி விழுந்துட்டேன்டா" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். ஹீரோயின் கூட சண்டை போட்டு வந்ததுக்கு பின்னாடி ஹீரோக்கு வந்து ரொம்ப முடியாம போயிருக்கும். ஹீரோக்கு தான் ஆல்ரெடி வெளியில போறது ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கும்ல. அந்த பிரச்சனை தாங்க முடியாம ஹீரோ தனியா பாத்ரூம் போக முடியாம அப்படியே பெட்லயே வந்து பாத்ரூம் போய் வச்சுருவாரு. இப்பலாம் ஹீரோவுக்கு வந்து மோஷன் போகும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லா வந்து இருக்கும். பெயின் ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்ட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. டாக்டர்ட்ட போய் பார்த்தாலும் எந்தவித பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா ஆல்ரெடி நெறைய தடவ போய் பார்த்துருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோவோட சிம்ப்டம்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து "உன்னை பிடிக்கல" அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த வார்த்தை நம்ம ஹீரோவோட காதுல இருந்துகிட்டே இருக்கும். இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு பக்கம் வந்து அவருக்கு வெளியில போறதுல பிரச்சனை இருந்தாலும், அவரோட மனசுல வந்து பிரச்சனை. இந்த மாரி ஹீரோயின் தன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பாரு. அதனால நம்ம ஹீரோ ஒரு பிங்க் கலர் பிளாங்கெட்ட எடுத்து போத்திக்குவாரு. ஏதோ ஒரு கூட்டுப்புழு வந்து கூட்டுக்குள்ள வந்து இருக்கும்ல, அந்த மாரி நம்ம ஹீரோ வந்து அந்த பிங்க் கலர் பிளாங்கெட்டுக்குள்ள வந்து இருப்பாரு. ஹீரோவோட இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹீரோவ வந்து ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க. சரி என்னோட மொபைல் ஃபோன எடுத்து ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு பாருங்கடா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்வான். உடனே ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோவோட மொபைல் எடுத்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ஆனா ஹீரோயின்ட்ட இருந்து ஹீரோக்கு வந்து ஒரு மெசேஜோ, ஒரு ஃபோன் கால் கூட வந்திருக்காது. இதெல்லாம் கேட்கும் நம்ம ஹீரோக்கு வந்து மனசே உடைஞ்சு போயிரும். அப்படியே ஓன்னு அழுக ஆரம்பிச்சுருவாரு. எப்படா ஹீரோயின்ட்டருந்து மெசேஜ் வரும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின தான் காட்டுவாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ கூட பேசுற நிலைமையிலே இல்ல. ஆஹோனா ஹீரோயினோட மனசாட்சி வந்து பேசிட்டு இருக்கும்ல. இப்பயும் நம்ம ஹீரோயினோட மனசாட்சி வந்து ஹீரோயின் கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சுரும். உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்றது, அந்த ரெட்ட நீ லவ் பண்ணா என்னாவாம்? அவன் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறான். அவன மாரி ஒரு நல்ல பையன் உனக்கு கிடைப்பானா? எவ்வளோ அழகா இருக்கான். அவன போய் வேணான்னு சொல்லிட்டு இருக்க. அவன நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அதான் உனக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். ஆல்ரெடி அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா தான் என்னவாம்? நீ அவன வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ. உனக்கு அவன் செட் ஆவான். அப்படி இப்படின்னு சொல்லி அந்த மனசாட்சி கண்டதையும் சொல்லிட்டு இருக்குமா. அந்த மனசாட்சி சொல்றதெல்லாம் கேட்கவும் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துரும். அந்த கோபத்துல வந்து ஹீரோயின் வந்து வரைஞ்சிட்டு தானே இருப்பாங்க. அவரு வரைஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த டிராயிங் வந்து அப்படியே பேய் படம் மாரி வரைஞ்சு வச்சுருவாங்க. பக்கத்துல இருந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இத நோட் பண்ணிட்டு, "அடியே என்னடி பண்ணிட்டு இருக்க? நீ என்ன வரைஞ்சு வச்சிருக்கன்னு பாரு" அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் வந்து கான்ஷியஸ்னஸ்க்கே வருவாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோவோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹீரோ தான் இப்ப பெட்லயே பாத்ரூம் போய் வச்சுடுறார்ல. அப்படி போகாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஹீரோ வந்து காதல்னால தானே அவதிப்பட்டுட்டு இருக்காரு. அதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஐடியா குடுப்பாங்க. அதுக்கு பின்னாடி நம்ம ஹீரோவும் வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சுருவான். அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சுட்டு ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் நடந்து வந்துட்டுருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஸா நல்லா கூலிங் கிளாஸ்லாம் போட்டு ஸ்டைலா வந்து நடந்து வந்துட்டுருப்பாரு. இப்படி ஹீரோ நல்லா மாடல் மாரி நடந்து வந்துட்டுருப்பார்ல, இதனால அங்க பக்கத்துல இருக்க பொண்ணுங்க எல்லாருமே வந்து ஃபோன எடுத்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. ஹீரோ நடந்து வந்துட்டுருக்க அதே பாதையில ஆப்போசிட்ல வந்து ஹீரோயின் வந்து வருவாங்க. ஹீரோவ பார்த்தோனே ஹீரோயின் வந்து எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து ஓட பார்ப்பாங்க. இத ஹீரோ நோட் பண்ணிட்டு பக்கத்துல இருந்த ஒரு காம்பவுண்ட் சுவர் மேல ஏறி, "ஏய் குளோரியா, ப்ளூ பேபி எங்க போற நீ?" அப்படின்னு சொல்லி கத்துவான். இந்த மாரி ஹீரோயினோட பேர சொல்லி கூப்பிடுவாங்கல்ல, உடனே சுத்தி இருந்த பொண்ணுங்க எல்லாருமே வந்து, "சரி சரி போ அதான் கூப்பிடுறார்ல போய் பேசு" அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுவாங்க. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயினும் ஹீரோ கூட போய் பேசுற மாரி ஒரு சூழ்நிலை வந்துரும். "எதுக்கு என்னைய பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்க?" அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கூட வந்து பேசிட்டு இருப்பான்.
கொஞ்சம் தூரம் தள்ளி ஹீரோவோட 2 ஃப்ரெண்ட்ஸும், ஹீரோயினோட 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து நின்னுட்ருப்பாங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ல ஒருத்தன் வந்து பார்க்க நல்லா அழகாவும், இன்னொருத்தன் வந்து இப்ப செய்றதெல்லாம் முட்டாள்தனமாவும் இருக்கும். ஆனா, இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே வந்து கண்டுக்க மாட்டாங்க. அப்படி ஹீரோ, ஹீரோயினும் என்னதான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் பார்த்துட்ருப்பாங்க. நம்ம ஹீரோ, ஹீரோயின் கிட்ட நான் உன்ன வந்து லவ் பண்றேன். என் கூட நீ டேட்டுக்கு வான்னு தான் உன்னைய வந்து கூப்பிட்டேன். அப்படின்னு நல்லா ரொமான்டிக்கா வந்து பேசிட்டுருப்பான். சடனா நீ அந்த பிள்ள பூச்சி கெட்டப்ல வந்து வந்துறாத. எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன்னா நான் அப்படி சொல்லிட்டேன்னு வந்து பயந்துட்டியா? அப்படின்னா இல்ல. இப்படி இருக்கறனால தான் உன்னைய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின கலாய்க்கிற மாரியே ஹீரோ வந்து பேசிட்டுருப்பான். இந்த மாரி ஹீரோ பேசுறதெல்லாம் கேட்கவும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும். உடனே வந்தது பாரு ஹீரோயினுக்கு கோபம். ஹீரோவோட வாயோட ஒரு குத்து தான். அப்படியே ஹீரோ வந்து கீழ விழுந்துருவான். இத சுத்தி வேடிக்கை பார்த்திருந்த ஹீரோ, ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸுனால வேற ஒண்ணும் பண்ண முடியாது. என்னடா இது புது தலைவலி அப்படின்னு பார்த்துட்டுருப்பாய்ங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்து ஹீரோ வந்து இப்படி அடி வாங்குறத வந்து தூரத்துலருந்து பார்த்துட்டு தான் இருக்க முடியும். அவைங்களால வந்து தடுக்க முடியாது. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துருவான். அப்பன்னு பார்த்து மின்ட் வந்து வீட்டுக்கு வருவாங்க. இந்த மாரி தன்னோட தம்பிய வந்து யாரோ அடிச்சுட்டாங்க அப்படிங்கிறது கேள்விப்பட்டு மின்ட் வீட்டுக்கு வருவாங்க. "என்னடா ஆச்சு? யார் அவனைய அடிச்சது? என்ன செஞ்ச நீ?" அப்படின்னு சொல்லி மின்ட் விசாரிப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ எந்தவித ஆன்ஸரும் பண்ண மாட்டான். ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து "எனக்கு எதுக்குப்பா வம்பு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நடந்தது என்ன அப்படிங்கிறத மின்ட்ட வந்து சொல்ல மாட்டாங்க. இப்போ "உண்மைய நீ சொல்ல போறியா இல்லையாடா?" அப்படின்னு சொல்லி மின்ட் கேட்டுட்டு இருப்பாங்களா? "அது எதுக்கு உனக்கு? உனக்கு தேவையில்லாத நீ மொதல்ல போ" அப்படின்னு சொல்லி மின்ட்ட வந்து ஹீரோ வெளில தள்ளிக்கிட்டே இருப்பான். மின்ட்டுக்கு என்ன நடந்துச்சுங்கிறதே தெரியாதுல்ல. அப்படி என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நம்ம போக்குல போனா தான் எல்லாம் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தம்பிய போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோவோட 2 ஃப்ரெண்ட்ஸும் நமக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரூஃபோட டாப்ல வந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருப்பாய்ங்க. அடுத்து என்ன நடக்க போதுங்கிறத அடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் யுவர் வாட்சிங்.